மது நாட்டில் நடக்கும் பல குற்ற நிகழ்வுகளுக்கு இதுவே மூலக்காரணம். குடிபோதையால் கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், சாலை விபத்துக்கள் மட்டுமின்றி தெருச்சண்டைகள் முதல் கணவன் மனைவி சண்டைகள் வரை சமூகத்தில் நிலவும் அனைத்து குற்றங்களுக்கும் மதுவே காரணமாக உள்ளது. ஆகவேதான் SDPI கட்சி மது ஒழிப்பை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறது. ஆண்டுதோறும் காந்தி ஜெயந்தி அன்று மது ஒழிப்பு தொடர்பான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இந்த ஆண்டும் பூரண மது விலக்கை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்கள் உட்பட முக்கிய நகரங்களில் SDPI கட்சி மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தியது. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியின் இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் கைகோர்த்து மது விலக்கை அமல்படுத்த கோரி அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இனி வரும் காலங்களில் மது எனும் போதை பிசாசின் பற்களை உடைக்கும் மனசாட்சி மிக்க முடிவை எடுக்கும் போதுதான் மாபெரும் அளவில் மக்களின் வரவேற்பு அரசுக்கு கிடைக்கும். சொல்லிட்டு 2 முறை நாங்க போராடணும். எந்த போராட்டத்துக்கும் எந்த பதிலும் கிடையாது. ஜனங்க பப்ளிக் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு வரலான்னு பார்த்தா அதனால வர முடியல. நிறைய ஃபுல்லா குடிச்சிட்டு துணிங்கெல்லாம் விலகி பெண்கள் எப்படி போக முடியும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் குடி போதில்லை, என்ன பேசுறேன் எது பேசுறேன்னு தெரியல. இது மீறிய நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். கண்டிப்பா பெண்கள்லாம் இங்க உட்காந்து நிறைய அராஜகம் பண்ணுவோம். கடைசியா இருக்கணும். ஒழிப்போம் ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம், காப்போம் காப்போம் தமிழகத்தை காப்போம். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பாக ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம், எதற்காக நடத்துகிறோம் என்று பார்த்தோமே என்று சொன்னால், இந்த தமிழகத்திலே
மது கலாச்சாரம் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவ மாணவிகள், சிறுவர்கள் கூட இன்று மதுவிற்கு அடிமையாகி வருகின்றனர். மதுவுக்கு அடிமையாகும் பெண்களும் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. இளம் தலைமுறையினர் வேகமாக மதுவுக்கு அடிமையாகி வருவதும் அவர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட நிலையிலே அலோசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சர்வே எடுக்கிறார்கள் தமிழகத்தில். என்ன சர்வே என்று சொன்னால், தமிழகத்தில் யாரெல்லாம் மது அருந்துகிறார்கள் என்ற ஒரு ஆய்வை அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த ஆய்விலே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை அவர்கள் இங்கே மக்கள் முன்னால் வைக்கிறார்கள். அது என்ன தகவல் என்று சொன்னால், 19 வயது முதல் 26 வயது வரை உள்ள மாணவர்கள் 60% பேர் இன்று மதுவுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தகவலை அவர்கள் வெளியிடுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் 13 வயதில் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகும் 10 பேரில் 4 பேர் 25 வயதில் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்ற அதிர்ச்சி தகவலும் அவர்கள் இங்கே தெரிவிக்கிறார்கள். இப்பேற்பட்ட நிலையிலே இன்னைக்கு மது இந்த நாட்டை தலைகீழாக மாட்டிக் கொண்டிருக்கிறது. மதுவை பற்றி இந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் யாருமே மதுவுக்கு ஆதரவாக இருந்ததில்லை. இந்த உலக தலைவராக போற்றப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மது தீமைகளின் தாய் என்று அவர்கள் அன்றே குறிப்பிட்டார்கள். இஸ்லாத்திய மார்க்கத்திலே மதுவை ஹராம் விலக்கப்பட்டுள்ளது, இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டுள்ளது. பௌத்த மதத்தில் கூட அவர்கள் 5 கொள்கைகளில் ஒரு கொள்கை மது அருந்தக்கூடாது என்று இருக்கிறது. திருக்குறளிலே திருவள்ளுவர் அவர்கள் அறத்துப்பால் என்னும் பிரிவில் கல்லுண்ணாமை என்னும் அதிகாரத்தையே மதுவுக்கு எதிரான ஒரு குரலாகவே அவர்கள் அங்கே மாற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் மது விற்பனையால் வருமானத்தை பொது சேவைக்கு பயன்படுத்தக்கூடாது என்று அவர்கள் அன்றே தெரிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் தந்தை பெரியார் அவர்கள் 1921 ஈரோட்டில் கள்ளுக்கடை மறியலிலே பங்கு பெற்றது மட்டும் நிற்காமல் அவர்களுடைய தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தார் நம்முடைய முன்னோர் தந்தை பெரியார் அவர்கள். அது மட்டுமில்லாமல் தமிழகத்திலே 1952 ஆட்சி செய்த ராஜாஜி அவர்கள் தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார்கள். தமிழகத்திலே அனைத்து மதுபான கடைகளிலும் அவர்கள் அந்த தருணத்தில் மூடினார்கள். அதே தொடர்ச்சியாக வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த ஆட்சியிலும் இந்த மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணா கூட தமிழகத்தில் மதுக்கடையை மூடினார்கள். தமிழகத்திலே மதுக்கடையை மூடியதால் கோடான கோடி நிம்மதி என்று நம்முடைய பேரறிஞர் அண்ணா கூட தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இன்று மது தீமைகளின் தாய் என்று சொன்னால் அதில் மாற்று கருத்து கிடையாது. தமிழகத்தில் நடைபெறுகின்ற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்முறைகள், திருட்டு, தகராறுகள், கோஷ்டி மோதல் போன்றவைக்கெல்லாம் இன்று மதுவே அதற்கு தலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மதுவை நாம் ஒழித்து ஆக வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் இன்று சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மது ஒழிப்பு பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் நடத்தி வருகிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் மனிதனை மிருகமாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீய செயல் என்று கேட்டால் அது இந்த சாராயம்தான், மதுதான். மது உள்ள போயிருச்சுன்னா அவனை காமவெறி பிடித்த மிருகமாக மாற்றி விடுகிறது. எத்தனையோ சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம், பத்திரிகைகளை பார்க்கிறோம். பெற்ற மகளை கூட, தான் ஈண்டெடுத்த பெற்ற மகளை கூட விட்டு வைக்கவில்லை. இந்த மதுவினுடைய இந்த தன்மை, இந்த மதுவின் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த தீமை இருக்கிறதே, பெற்ற மகளையே பலாத்காரத்துக்கு உள்ளாக்கிய தந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? உள்ள போச்சு அப்படின்னு சொன்னா அது மனிதனை மனிதனாக விட்டு வைப்பதில்லை, மனிதனை மிருகமாக மாற்றி விடுகின்றது. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு உலகம் முழுவதும் சாலை விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறதே, சாலை விபத்துக்கள் பெரும்பாலும் எதனால் நடக்கிறது? புள்ளி விவரம் சொல்கிறது, இந்தியாவிலே 1 மணி நேரத்திற்கு 13 விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கையாக இறந்து போவதை விட சாலை விபத்துக்களில் இறந்து போவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் சாலை விபத்துக்களிலே. இந்த சாலை விபத்துக்களில் இறந்து போகக்கூடியவர்களில் பெரும்பாலான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாம் இந்த மதுவின் காரணமா தான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறோம் பாத்தீங்களா? எத்தனை சட்டங்கள் சொல்லப்படுகிறது. மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள்,
யார் கேட்பா? இந்த அட்வைஸை யார் கேட்பா? அறிவுரை கேட்டு அதை செயல்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறதா? இப்ப என்ன செய்யணும்? இந்த நேரத்திலே மதுவை, அந்த சாலை விபத்துக்களுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய அந்த மதுவை முற்றிலுமாக தடை செய்வதுதான் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இந்த மது என்பது விஷம் சாப்பிடுவதும் இந்த மதுவை சாப்பிடுவதும் ரெண்டும் ஒன்றுதான். வள்ளுவர் அழகாக சொன்னார் அன்றைக்கே, துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்டார் கல்லுண்பவர். வள்ளுவர் சொன்ன வார்த்தை, மது அருந்தக்கூடியவன் உடனே செத்து போகாவிட்டாலும் அவன் அறிவையும் நிதானத்தையும் இழக்கிற காரணத்தினால் அவன் செத்தவனை போலத்தான். இன்றைக்கு யாருடைய நினைவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ, அனுசரித்துக் கொண்டிருக்கிறோமோ, அப்படிப்பட்ட காந்தி எடுத்துக் கொள்ளுங்கள். காந்தி சொன்னார், 1000 குடிகாரர்கள் இந்த நாட்டில் இருப்பதை விட இந்த நாடு ஒரு ஏழை நாடாக இருந்துவிட்டு போகட்டும். அவருடைய வார்த்தையினுடைய பொருள் என்ன? மதுவினால் கிடைக்கக்கூடிய வருமானம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. மது விற்று அதனால் வருமானம் கிடைத்துத்தான் இந்த நாடு பணக்கார நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒரு வருமானம் தேவையில்லை. இந்த நாடு ஏழை நாடாகவே இருக்கட்டும் என்று காந்தி சொன்னாரே. இந்த காந்தியினுடைய வார்த்தைகளை அரசியல்வாதிகள் காப்பாற்றுகிறார்களா? நீங்கள் உண்மையாகவே வள்ளுவரின் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்தால், காந்தியின் மீது, மகாத்மா காந்தியின் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்தால் உடனடியாக மதுவிலக்கை அமல்படுத்துங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஆட்சி மன்றங்களில், உங்களுடைய அரசு அலுவலகங்களில் அந்த காந்தியினுடைய போட்டோவையும் வள்ளுவருடைய போட்டோவையும் மாற்றி வைத்திருக்கிறீர்களே, அதை உடனடியாக அப்புறப்படுத்துங்கள். டாஸ்மார்க்கை இழுத்து மூடு என்ற கோரிக்கை, டாஸ்மார்க்கை நடத்துபவர் யார் என்ற கேள்வியை நமக்குள் எழுப்புகின்றது. டாஸ்மார்க்கை நடத்துவது தமிழக அரசு. அப்பொழுது அரசை எதிர்த்து நடத்துகின்ற போராட்டமா? மக்களுக்காக தமிழக அரசு என்றால் மக்களுக்கு எதிரான ஒரு கடையை நடத்தி கொண்டிருக்கின்ற டாஸ்மார்க்கை எதிர்த்து நாம் போராடுவது, யாரை எதிர்த்து போராடுவது என்றால், தாயே மகனுக்கு மதுவை ஊற்றி கொடுக்கும் பொழுது அந்த தாயை நாம் எதிர்த்து போராடுவதுதான். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்றார்கள் திருக்குறளில். திருக்குறள் மட்டுமல்ல, அனைத்து நெறிகளும், மனிதனை நெறிப்படுத்துகின்ற அனைத்து நெறிகளுமே இந்த கருத்தை சொல்லுகின்றது. ஒரு மக்களை நெறிப்படுத்தும் இறைக்கு இணையாக அரசனை பார்த்தார்கள், இறைவனுக்கு இணையாக அரசனை பார்த்தார்கள். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறையிலும் கெடும் என்றார்கள். இடித்துரைப்பதற்கு அமைச்சன் இல்லாத ஒரு அரசன் தானே கெட்டு போவான். அதுபோல இன்றைக்கு அமைச்சர்களுக்கு பதிலாக இந்த அரசை நெறிப்படுத்துவதற்கு, இந்த அரசு டாஸ்மார்க்கை மூட வேண்டும் என்பதற்கு மக்களாகிய நாம் இடித்துரைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த குடிப்பழக்கம், இந்த குடி என்கின்ற இந்த ஒரு நிலை எப்படி ஏற்பட்டது என்று மூலத்தை பார்ப்பீர்களானால், இது முழுக்க முழுக்க ஒரு முதலாளித்துவத்தின் பழக்கமாக இருந்திருக்கின்றது. உழைக்கிற மக்கள் என்றைக்கும் குடியை நோக்கி செல்லவில்லை. இன்றைக்கு அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. நாம் இன்றைக்கு வாழுவதெல்லாம் நம்மை கட்டாயமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த அரசு, இந்த பெருமுதலாளி அரசு. இந்த பெருமுதலாளியின், உலக பெருமுதலாளி பணக்கார வர்க்கத்தின் ஒரு வடிவம் தான் இந்த குடிப்பழக்கம் இங்கு திணிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி அந்த டாஸ்மார்க்கை கட்டுப்படுத்துவதற்கு அடுத்த நிலையில் யார் இருக்கின்றார்கள் என்றால் காவல்துறை. அந்த காவல்துறையே அந்த டாஸ்மாக் கடைகளில் வாரம் அவர்களுக்கு அந்த சரக்கு சென்று கொடுக்கப்படுகின்றது. இதை யாரு வெளிப்படையாக பேசுவது? இது எல்லோருக்கும் தெரியும். மக்களுடைய மனநிலை மட்டுமல்ல, இதை ஆட்சி செய்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த மக்கள் இப்படியே இருக்க வேண்டும், இவர்கள் மாறக்கூடாது, இவர்கள் சிந்தித்து விடக் கூடாது. அப்படி சிந்தித்து விடக் கூடாது என்றால், போராடிவிடக் கூடாது என்றால், அவர்கள் வாழ்க்கை வளம் பெறக் கூடாது என்றால், இவர்களை குடிப்பழக்கத்திலேயே வைத்து இப்படியே இந்த தலைமுறை வாழ வேண்டும் என்ற அதிகார எண்ணம், அதிகார போக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதற்கெல்லாம் மூலமாக இருப்பது பெரும் முதலாளித்துவ சிந்தனை என்பதை நாம் மீண்டும் மீண்டும் அரசியலாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழக மக்களின் வாழ்விற்கும் அரசியல் அதிகாரத்தை கையில் எடுப்பதற்கும் இது ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. அதற்காகவும் நாம் எதிர்த்து போராடுகின்றோம் என்று கூறி, இதற்காக தொடர்ந்து எஸ்டிபிஐ செய்கின்ற அனைத்து போராட்டங்களிலும் நாங்கள் பங்கெடுப்போம், ஆதரவளிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டம்.
சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மற்ற கட்சிகளை போன்று அல்ல. ஏதோ விளம்பரத்துக்காக இந்த பிரச்சாரத்தை செய்யவில்லை. எங்களுடைய கட்சிக்கு உண்மையில் ஒரு அக்கறை உள்ளது. அதனால்தான் கட்சி ஆரம்பித்த அன்றே, செயல் வீரர்களை உருவாக்கும் அன்றே, மது அடிப்பவர்கள் எஸ்டிபிஐ கட்சியில் சேர முடியாது என்ற ஒரே கொள்கையை கொண்டு கட்சியை ஆரம்பித்தோம். இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டு அப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி காட்டினோம். மது என்பது ஏதோ சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டினுடைய அனைத்து தீமைகளுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருப்பது இந்த மது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்வார்கள், திருவள்ளுவர் காலத்தில் இருந்தே இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது, மதுக்கு எதிரான போராட்டமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் மதுவை ஒழித்து விட முடியுமா என்று நம்மளுடைய மாநில அமைச்சரே சட்டசபையில் சொன்னார். அன்புக்குரியவர்களே, மிகவும் கேவலமான ஒரு விஷயம். மதுவை ஒழித்து விட்டால், டாஸ்மாகை ஒழித்து விட்டால் கள்ளச்சாராயம் வந்துவிடும் என்று மாநில அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே சொல்கிறார் என்றால் எந்த அளவுக்கு இவர்கள் மதுவை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னார்கள், மதுக்கடை வருமானம் என்பது அரசுக்கு அவமானம் என்று. ஆனால் இவர்கள் எல்லாம் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இந்த வருமானத்தை, இந்த டாஸ்மாகை கவர்மெண்டே, அதாவது அரசு துறையே ஏற்று நடக்கிறது என்பது மிகப்பெரிய அவமானம். மக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதற்காகத்தான் எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. இது ஏதோ இன்று நேற்று அல்ல, கட்சி ஆரம்பித்த அன்றே இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏன் நடத்தி கொண்டிருக்கின்றோம்? இது சாதாரண விஷயம் அல்ல. இளைஞர்கள், மாணவர்கள், பள்ளிக்கு கடந்த ஆண்டுகள் எல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்துக்கொண்டால் ஒரு 30 வயது 28 வயதை சேர்ந்தவர்கள் தான் மது வழக்கும் பழக்கத்தை ஆரம்பிப்பார்கள். ஆனால் இன்று மதுக்கடைகளை அரசே ஏற்படுத்திய பிறகு நீங்கள் எல்லாம் சென்று கொண்டிருந்தாலே தெரியும். எங்கேயாவது நீங்கள் விடுமுறை நாட்களை சென்று பாருங்கள், ஒரு கூட்டம் இருந்தது என்றால் அந்த கூட்டத்திற்கு பக்கே ஒரு டாஸ்மாக் இருக்கும். ஸ்கூல் செல்லக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக பெண்கள் உட்பட கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் மது பழக்கத்திற்கு அடிமையாகி 74.3% மாணவர்கள் இன்று அடிமையாகி விட்டார்கள் என்று ஒரு அவலமான சூழல் ஏற்படுகிறது. இளைஞர்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த எதிர்காலத்தை இந்த அரசே மிகப்பெரிய அவமானத்திற்கு உள்ளாக்கி இந்த மாணவ சமுதாயத்தை அழிக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, இந்த மதுவினால் கொஞ்ச நெஞ்சம் தீங்குகள் அல்ல, மிகப்பெரிய நோய்கள், மனிதனுக்கு எதிரான அவமானங்கள், நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டுவது போன்ற எல்லா கேடுகளும் இந்த மதுவினால் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட முடியாது. ஆனால் அவலத்திலுமான சில தகவல்களை மட்டும் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய மாநிலத்தில் டாஸ்மாக் எண்ணிக்கை என்ன தெரியுமா? 6823. 8 கோடிக்கு மேல் தமிழர்கள் இருக்கிறார்கள். 6800 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. ஆனால் பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? உயர்கல்விகளும் மேல்நிலை பள்ளிகளும் சேர்த்து கூட 5500 ஸ்கூல் கூட இல்லை இந்த மாநிலத்தில். ஆனால் 6200 டாஸ்மாகை திறந்து வைத்து அதை அரசு நடத்துகிறது. எந்த அளவுக்கு கேவலமான சூழல் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அன்புக்குரியவர்களே, இந்த மதுவினால் மிகப்பெரிய இழப்பு என்பென்றால் உயிரிழப்பு. நம்முடைய மாநில அரசு விதவைகளுக்கு நாங்கள் ஓய்வூதியம் கொடுக்கிறோம், திருமணத்திற்கு தாலி கொடுக்கிறோம் என்று எல்லாம் சொல்லுவார்கள். எதற்கு நீ தாலி கொடுக்கிறாய்? தாலியை கொடுத்துவிட்டு அந்த கணவனை சாலை ஓரங்களும் குடியிலும் அவன் மாண்டு வருகிறான். இந்த தாய், இந்த சகோதரி விதவையாகிறார் என்பதுதான் இந்த நாட்டின் உண்மை. 35,000 பேர் ஒரு மாசத்திற்கு இறக்கிறார்கள் என்றால் அதில் 18,000க்கு மேற்பட்டவர்கள் சாலையோர விபத்துகளிலும் மதுவினால் இறக்கிறார்கள் என்கிற ஒரு அவலமான ஒரு ரிப்போர்ட் தமிழகத்தில் மட்டும் வருகிறது. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் நடந்து கொண்டே இருந்த போதும் இந்த அரசாங்கங்கள் இதை கண்டுகொள்ளவில்லை. இதற்கான போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கும். மதுவிலக்கை தமிழகத்தில் மாற்றும் வரை, மதுவிலக்கு ஏற்படும் வரை தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.
அது மட்டுமல்ல, இந்த சூழலில் மதுவிலக்கை பேசக்கூடிய இன்று ஒரு சில தகவல்களையும் சொல்ல வேண்டிய அரசியல் சூழல் இருக்கிறது. இன்று காந்தி ஜெயந்தி. நாம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஏன் நடத்துகிறோம் என்றால், காந்தி ஜெயந்தி அன்று மதுக்கடைகள் இருக்காது. ஏன் மதுக்கடைகள் இருக்காது? காந்தி ஏற்கனவே சொன்னாரு, ஒரு நாள் என்கிட்ட ஆட்சி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருந்து அவ்வளவு டாஸ்மாக் கடையும் தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு காரணத்தினால்தான் காந்தி ஜெயந்தி அன்று மதுவுக்கு எதிரான இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அந்த காந்தியை முன்னிறுத்தி. ஆனால் இன்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தூய்மை இந்தியா என்ற ஒரு திட்டத்தை, கிளீன் இந்தியா மூவ்மெண்ட் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். மிகப்பெரிய நடிகர்களாக மாறிவிட்டார்கள் மத்திய அமைச்சர்கள் எல்லாம். சினிமாவில் நடிப்பதை போன்று இவர்கள் நடிக்கிறார்கள். ஒரு துடைப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு, துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு துடைத்து வருவார்களாம். இதன் மூலம் இந்தியாக கிளீன் ஆகி விடுவாம் என்று ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டு அதில் கூட ஒரு விஷமத்தை கக்கிறார். என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் சிந்தித்தே பார்த்திருக்க மாட்டீர்கள். இந்த அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அரசு விடுமுறை. இந்த அரசு விடுமுறையை தடுப்பதற்காக ஒரு திட்டத்தை டெக்னிக்கலாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இன்று அரசு அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் ஆபீஸுக்கு வந்துவிட வேண்டும், அதன் மூலம் நீங்கள் தூய்மை செய்து விட வேண்டும் என்ற ஒரு பொய்யை சொல்லி காந்தி ஜெயந்தியினுடைய இந்த அரசு விடுமுறையை கூட தடுப்பதற்கான ஒரு திட்டமாக இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இந்த காந்தியை இவர்கள் சுட்டுக் கொண்டவர்கள் என்ற ஒரு காரணத்தினால் தான். காந்தி ஜெயந்தியை தூய்மையான ஒரு இந்தியா நாளாக மாற்ற வேண்டும் என்று சித்தரித்துக் கொண்டு அனைவரும் துடப்பத்தை கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு டாக்டிக்ஸ். நமக்கெல்லாம் தெரியும், நல்ல திட்டம் தானே, ஏன் இவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்று. உண்மை அது அல்ல. அதே டெல்லியிலே துப்புரவு பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு செய்ய முடியவில்லை. துப்புரவு பணியாளர்கள் கவர்மெண்டில் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் 15,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழலை டெல்லியிலே இருக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செயல்படுவதற்காக பொய் சொல்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. உமா பாரதியும் ராஜ்நாத் சிங்கும் கங்கை நதிக்கரையிலே நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம் என்று, நதியை தூய்மைப்படுத்துகிறோம் என்று ஒரு பொய்யை சொல்கிறார்கள். ஏன் இந்த கூவம் நதிய கரையை சுத்தம் செய்ய இங்குள்ள தமிழக அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோ பிஜேபியினுடைய மாநில தலைவர்களோ வரவில்லை என்பதை நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். இவர்களை நோக்கம் உண்மை கிளீன் செய்வதற்காக அல்ல, இதை கூட அரசியலாக சினிமா போன்ற ஒரு பாணியை நடைப்பது என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, ஏன் இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை நாம் பாராட்டினாலும் கூட இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை உள்ளுக்குள்ளே செய்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. ஏன் இவர்கள் தூய்மை என்பது சொல்லும் போது நமக்கு ஒரு கவலை ஏற்படுகிறால், சமீபத்திலே ஒரு நிகழ்வு, பீகாருடைய முதலமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சி என்ற நிதிஷ்குமாருடைய அரசமைப்பு பின்பு நிதிஷ்குமாரால் அமைச்சரவையில் ஏற்படுத்தப்பட்டது இந்த ஜித்தன் ராம் மஞ்சி என்பவர். இவர் சமீபத்திலே ஒரு கோயிலுக்கு செல்கின்றார். இவர் மகா தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்கால் முதலமைச்சர் அவர்கள் கோயிலுக்கு சென்று வெளியே விட்டவர்கள் கிளீன் பண்ணி விட்டார்கள், சுத்தமாக துடைத்தெறிந்தார்கள். இந்த அளவுக்கு ஒரு விஷத்தன்மை, இந்த ஒரு ஜாதிய கொடுமை இந்த நாட்டு இருப்பைகிறது. இவர்களுடைய சிந்தனையிலும் இந்த சிந்தனை இருக்குமோ என்ற எண்ணம் நமக்கெல்லாம் தோன்றுகிறது. இவர்கள் சொல்கிறார்கள், ஸ்மார்ட் சிட்டி என்ற ஒரு சிட்டியை நாங்கள் உருவாக்கி கொள்ள போறோம் என்று 7,600 கோடியை உருவாக்கி 100 ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு ஸ்மார்ட் சிட்டிக்கு 76 கோடி ரூபாய் என்ற அளவில் இந்த திட்டமிட்டப்படுகிறது. ஆனால் 76 கோடி ரூபாயில் அவர்கள் சொல்வது போன்ற எந்த ஒரு ஸ்மார்ட் சிட்டியும் ஏற்படுத்த முடியாது என்பது நம்மளுடைய எல்லா நிபுணர்களும் சொல்லக்கூடிய ஒரு தகவல். இப்படி பொய்யை மட்டும், இரட்டை வேடங்களை மட்டுமே சொல்லி பிஜேபியுடைய மத்திய அரசு சொல்கிறது. இந்தியாவை தூய்மையாக்கும் என்று சொல்கிறார் அல்லவா? இந்தியாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் நீ இப்படி தூய்மைப்படுத்த வேண்டிய தேவையில்லை, மதுவிலக்கை நீ ஏற்படுத்தி கொடு, மதுவிலக்கை ஏற்படுத்தி கொடு, இந்தியாவை தூய்மையாகும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உனக்கு வருவதில்லை. காந்தியை நினைவுபடுத்துகிறோம், காந்தியை புகழ போட்டும் என்று சொல்கிறாயே, காந்தி ஜெயந்தியை நீ மதுவிலக்கை ஏற்படுத்துவது போன்று இந்தியா முழுவதும் காந்தி பிறந்த நாட்டிலே நீ மதுவிலக்கை ஏற்படுத்தி, அதை நீ செய்ய மாட்டாய். ஆனால் அதை செய்வதற்கு தயார் இல்லாமல் மற்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த டாஸ்மாகை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த நாட்டினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பது என்பதை மத்திய அரசு உணர்ந்து கொண்டு, தமிழக அரசு உணர்ந்து கொண்டு இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் மதுவிலக்கை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு தவறான வாதத்தை, கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்ற வாதத்தை உடனே இந்த
தமிழக அரசு நிறுத்த வேண்டும். கள்ளச்சாராயம் நிச்சயமாக பெருகாது. அதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. மதுவிலக்கை நீங்கள் அமல்படுத்தினால் நிச்சயமாக தமிழகம் முதல் மாநிலமாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து போராடும். எங்களுடைய அன்பு தொண்டர்கள் சொன்னது போன்று நாங்கள் இந்த போராட்டத்துக்காக, கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காக எந்த தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் மதுவிலக்கை ஏற்படுத்தி காட்டுங்கள், தமிழகம் முதல் மாநிலமாக மாறும் என்பது சொல்லிக்கொண்டு, நிச்சயமாக சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்று கூறியவனாக எனது உரைக்கு திரையிடுகின்றேன். ஜெய் எஸ்டிபிஐ. பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு பாடி வச்சாரு நம்ம பாரதியாரு. இருந்தா என்ன செய்வாரு? கோபமா கொதிச்சிடுவாரு, நெருப்பாய் பாட்டெடுப்பாரு. கோபமாய் கொதித்திடுவாரு, நெருப்பாய் பாட்டெடுப்பாரு. வருங்கால தூண்களான இளைய தலைமுறை, வருங்கால தூண்களான இளைய தலைமுறை டாஸ்மாக்கு பாருக்குள்ள கெடுக்கலாமா, வாழ்க்கைய கெடுக்கலாமா? வருங்கால தூண்களான இளைய தலைமுறை டாஸ்மாக்கு பாருக்குள்ள கெடுக்கலாமா, வாழ்க்கைய கெடுத்துக்கலாமா? பாருக்குள்ள நல்ல நாடுன்னு பாடி வச்சாரு நம்ம பாரதியாரு. அரசு சாராய கடை நடத்துது. சாராயம் வித்த கூட்டம் கல்வி சேவை புரியுது. கல்வி வழங்க வேண்டிய அரசு சாராய கடை நடத்துது. சாராயம் வித்த கூட்டம் கல்வி சேவை புரியுது. கல்வி வள்ளல் என்ற பெயரில் கொள்ள கூட்டம் வளவுது. நாட்டுல கல்வி வள்ளல் என்ற பெயரில் கொள்ள கூட்டம் வளவுது. இந்த கொடுமைகளை தட்டி கேட்க எஸ்டிபிஐ அழைக்குது. கொடுமைகளை தட்டி கேட்க எஸ்டிபிஐ அழைக்குது. பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு பாடி வச்சாரு நம்ம பாரதியாரு. மது விலக்கு பிரிவு 1 இருக்குது. அரசாங்கம் கடை நடத்துனா யார போய் பிடிப்பது? காவல்துறையில் மது விலக்கு பிரிவு 1 இருக்குது. அரசாங்கமே கடை நடத்துனா அமைச்சரையா பிடிப்பது? அவ்வப்போது விசசாராய சாவுகளும் தொடருது. நாட்டுல அவ்வப்போது விசசாராய சாவுகளும் தொடருது. ஆனா அணுவலையால் ஆபத்தில்னு அடிமை புத்தி வளருது. அணுவலையால் ஆபத்தில்னு அடிமை புத்தி வளருது. பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு பாடி வச்சாரு நம்ம பாரதியாரு. நடத்துகின்ற மது ஒழிப்பு போராட்டம் தன்னலம் இல்லாத பொது நலத்துக்கான போராட்டம். எஸ்டிபிஐ நடத்துகின்ற மது ஒழிப்பு போராட்டம் தன்னலம் இல்லாத பொது நலத்துக்கான போராட்டம். போராட்ட தியாகிகளின் கனவுகள் நனவாகிடும். சுதந்திர போராட்ட தியாகிகளின் கனவுகள் நனவாகிடும். எஸ்டிபிஐ நடத்துகின்ற போராட்டம் வென்றிடும். எஸ்டிபிஐ நடத்துகின்ற போராட்டம் வென்றிடும். பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு பாடி வச்சாரு நம்ம பாரதியாரு. இருந்தா என்ன செய்வாரு? கோபமா கொதிச்சிடுவாரு, நெருப்பாய் பாட்டெடுப்பாரு. கோபமா கொதித்திடுவாரு, நெருப்பாய் பாட்டெடுப்பாரு.
வருங்கால தூண்களான இளைய தலைமுறை, வருங்கால தூண்களான இளைய தலைமுறை டாஸ்மாக்கு பாருக்குள்ள கிடக்கலாமா, வாழ்க்கைய கெடுக்கலாமா. வருங்கால தூண்களான இளைய தலைமுறை டாஸ்மாக்கு பாருக்குள்ள கிடக்கலாமா, வாழ்க்கைய கெடுத்துக்கலாமா. பாருக்குள்ள நல்ல நாடுன்னு பாடி வச்சாரு நம்ம பாரதியாரு. இருந்தா என்ன செய்வாரு, கோபமா கொதிச்சிடுவாரு, நெருப்பாய் பாட்டெடுப்பாரு, கோபமா கொதிச்சிடுவாரு, நெருப்பாய் பாட்டெடுப்பாரு.